ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பேக்கரி ஸ்டைலில் செய்யக்கூடிய வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கு எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேக் பண்ணுறதுக்காக 1 கப்பு கிட்ட மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு 2 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இது கூட ஒரு 1/2 கப்பு கிட்ட சுகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு க்ரீமியாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஒரு க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 கப்பு கிட்ட நான் கோல்டு வின்னர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த மைதா மாவு, அந்த பேக்கிங் பவுடர், இது ரெண்டுத்தையும் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சளிச்ச மாவை அந்த முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப்பு கிட்ட காய்ச்சி ஆற வச்சுனா பசும்பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கலந்துக்கோங்க. இந்த கேக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நெய் தடவைன பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது மாதிரி அடியில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இதை கொஞ்சம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட பாதாம் வந்து நான் துருவி வச்சிருக்கிறேன். இது வந்து டெக்கரேட்டுக்கு தான். இது மேலே அதை தூவி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 4-5 முந்திரி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இப்போ இது மாதிரி அடியில் ஒரு கடாய் வச்சு இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு வச்சுக்கிட்டு நம்ம கலந்து வச்சுக்கிற மாவை இது கூட வச்சுக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எனக்கு இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு வந்து ஒரு 45 நிமிஷம் ஆணுச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு இதுக்கு மேலே நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ 45 நிமிஷம் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இருக்கு. வெந்துச்சா இல்லைன்னு பார்க்கறதுக்கு இது மாதிரி ஒரு டூத் ஸ்டிக்கை இது மாதிரி குத்தி விட்டு பாருங்க. ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ கத்தி ஆட்டம் இந்த சைட்லலாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு பிளேட் வச்சு நம்ம கவுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. இதை கேக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம மேலே ஒட்டி இருக்கிற பட்டர் பேப்பரை எடுத்துக்கலாம்.
இப்போ திருப்பி விட்டு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப அருமையான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கு. இது வந்து சிம்பிள் மெத்தடு தான், நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கத்தியால் வெட்டி காமிக்கிறேன். பாருங்க கேக் வந்து எவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கு பாருங்க. ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு கேக்கு. இந்த கேக்கை குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.